நெவர் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். இதை நம்ம லைஃப்பில் ஒரு வாட்டியாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நான் என் லைஃப்பில் நிறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒன்று தான் இது. ஸோ இது என்னென்னா, நான் செஞ்ச இயரிங்ஸ் எல்லாமே ஒரு நாள் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டில் வேலை செய்கிற மெய்ட் வந்து, அக்கா எனக்கும் இந்த மாதிரி வேணும், இந்த செட்ஸ் எல்லாம் வேணும்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு காசு எதுவும் வேண்டான்னு சொன்னேன். அதுக்கு அவங்க ரொம்ப கோவமாக, நான் ஃப்ரீயாக வாங்குற மாதிரி இருந்தால் நான் வாங்கவே மாட்டேன் உங்ககிட்ட அப்படின்னாங்க. சரி ஓகே உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவங்க எக்ஸாக்டாக அந்த ப்ராடக்ட்டுக்கு நான் என்ன ப்ரைஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேனோ அதே ப்ரைஸை வந்து அவங்க கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நான் செய்கிற ஒவ்வொரு வேலையும் அவங்க கிட்டே இருந்து பார்த்துருக்காங்க. ஸோ அந்த வேலைப்பாடோட மதிப்பு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ இதனால் நான் ஒரு சின்ன விஷயம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்ககிட்ட யாராவது வந்து ரெசன் ஆர்ட்டா ஜஸ்ட்டு மிக்ஸ் அண்ட் போர் தானே அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்மைலோட விலகி போயிட்டே இருங்க. ஏன்னா உங்கள் ஆர்ட்டை யார் வேல்யூ பண்ணுறாங்களோ அவங்க தான் உங்களோட உண்மையான கஸ்டமர்.